தொழில் நடத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தொழில் நடத்துகிற ஆட்களுக்கு ஆளுங்கட்சிக்காரங்க ஆதரவு இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த டெண்டர் எடுக்கிறதாகட்டும் சரி, பணம் செட்டில் பண்ணுறதாகட்டும் சரி, அந்த வேலை நடக்கும்போது அதனுடைய தரம் குறைவாக இருந்தாலும் அதை சரி கட்டுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆளுங்கட்சி ஆதரவு இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. அதனால் அவங்க முழுமையாக ஒரு ஆளுங்கட்சின்னு வெளிப்படுத்திக்கிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி அடுத்த கட்சி ஆட்சிக்கு அடுத்த தேர்தலில் அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க தொழிலை நடத்தணும்ல. அதனால் எப்பவும் அவங்க கொஞ்சம் டென்ஷனாகவே தான் இருப்பாங்க. தேர்தல் நான் அடுத்த யார் வர போகிறாங்களோ, நமக்கு நல்லது நடக்குமா என்ன அப்படின்னு கவலை இருப்பாங்க. ஆனால் நம்ம சேக்காளி மாடசாமி இருக்கானே, அவன் ஒரு தொழில் பண்ணுறான். அதாவது கான்ட்ராக்ட் பண்ணுறான். கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவனை கூப்பிட்டு, என்னுடைய மாடசாமி எலெக்ஷன் வருது, எல்லாரும் கவலையில் இருக்காங்க, நீ கவலைப்படாமல் இருக்கியே, உனக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு தான் நல்லதுன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா. நான் இப்போ இருக்க ஆளுங்கட்சியில் நான் இருக்கேன். எங்கள் கட்சி ஜெயிச்சு வந்துன்னா என் காரியமெல்லாம் பைசா செலவு இல்லாமல் ஈஸியாக நடந்துடும். ஒருவேளை எங்கள் கட்சி வேற கட்சி ஆட்சிக்கு வந்துட்டுனா என் தம்பி அந்த கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கான். அதனாலவே அவனை மூலமாக நான் எல்லா வேலையும் இப்போ நடக்க மாதிரியே எந்த வித தொய்வும் இல்லாமல் நான் பார்த்துருவேன். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மூன்றாவது கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்தால் கூட எங்கள் சொந்தக்கார பையன், அதாவது எங்கள் அக்கா மகன், அவன் அதில் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கான். அவனுக்கு சீட்டு கிடச்சிரும். அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அது எங்கள் கட்சி ஆட்சி தான் அப்படிங்கிற மனோபாவத்தில் தான் நான் இருப்பேன். எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது. எப்போதும் போல நான் என்னுடைய தொழிலை மிகச்சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொன்னான். மாடசாமி பேரை பார்த்தீங்களா, எந்த கட்சி வந்தாலும் அவன் கட்சி தான் சொல்லுவான். பிழைச்சிடுவான். நல்லது.